வயலில் இருக்கிற பூச்சி எல்லாமே கெடுதல் செய்கிற பூச்சி இல்லை, நன்மை செய்யும் பூச்சியும் உண்டு. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன? கெடுதல் செய்யும் கெட்ட பூச்சினா என்ன, நல்ல பூச்சினா என்ன? செடியை திங்கிற வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி, செடியை திங்கிற வெஜிடேரியன் பூச்சியை போட்டு தள்ளுற நான் வெஜிடேரியன் பூச்சி நல்ல பூச்சி. அப்போ பூச்சியில எத்தனை டைப் இருக்கு? 2 டைப். என்னது? பியூர் வெஜிடேரியன், இன்னொன்னு பியூர் நான் வெஜிடேரியன். இதைத்தான் விவசாயிக்கு சொல்லி தர மறந்துட்டோம். செடியை தாக்குற வைரஸ் வேற, பூச்சியை தாக்குற வைரஸ் வேற, மனுஷனை தாக்குற வைரஸ் வேற. இந்த மூணும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாதவை. செடிகளுக்கு வர்ற அந்த வைரஸை பூச்சி இப்படி சாப்பிட்டு உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா, பூச்சியோட உடம்புல இருக்கிற ரத்தத்துல அந்த வைரஸ் குட்டி போட்டு பெருகுது, குட்டி போட்டு பெருகுது. பூச்சியோட ரத்தத்துல வைரஸ் பெருகிற வேகம் கணக்கில் அடங்காதது. வித்தின் 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு வைரஸ் கிருமி போச்சுன்னா 1 லட்சம் வைரஸ் கிருமியா மாறிடும் 3 மணி நேரத்துல. சிலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா, மாட்டின பூச்சி 5 நிமிஷத்துல செரிச்சிடும். தூணு துப்புன உடனே 5 நிமிஷத்துல செரிச்சிடும். பின்னாடி 2 குழாயை உள்ள உருகி ஜூஸை மட்டும் உறிஞ்சிட வேண்டியது. அதனாலதான் சிலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம், மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு உள்ள நோ மேட்டர், பூச்சி மட்டும்தான் இருக்கும். பூச்சியோட உடம்பு கூடு மட்டும்தான் இருக்கும், உள்ள ஜூஸ் இருக்கு. ஜூஸை பூரா யார் உறிஞ்சாச்சு? சிலந்தி. இந்த சிலந்தி இப்படி எச்சி துப்பி ஜூஸ் அடிக்கிற ஆள் தான் முக்காவாசி. குளவில 4 டைப்பான குளவி. முட்டைக்குள்ள முட்டை போடுற குளவி, புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி, கூட்டு புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவி, அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை போடுற குளவி. சிலந்தியமும் குளவியமும் வயலுக்குள்ள கூட்டு வந்தீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்து. பல ஈ கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் கேட்டார். நானும் உங்கள் ஊருக்காரன் தான், நாமக்கல்காரன், ஆனால் என்னால் பல ஈயை பல ஈல முக்கியமான டெக்னிக் சொல்லவா? பல ஈ நம்ம வீட்டு ஈ மாதிரி தான் சாதா ஈ. பல ஈ பின்னாடி படம் காட்டுறேன், பறந்து வருது. எந்த பந்தல் காய்கறியாக இருந்தாலும் சரி, எந்த காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, காய் பழமாகிற டைமில் மேலே வந்து உக்காந்து தன்னோட முட்டையை எதுக்குள்ளே சொருகிட்டு போயிடுது? காயிலையோ பழத்துலையோ சொருகிட்டு போயிடுது. அதிலிருந்து உடைச்சி வெளியே வர்ற புழு அந்த காயவோ பழத்தையோ ஒரு நாளைக்கு 50 மடங்கு தின்னு 48 மடங்கு கழிவை வெளியே அனுப்புனா அந்த காயோ பழமோ எல்லாம் எதா மாறிடுது? அந்த புழுவோட புழுக்கையாகவே நிற்கிது. அப்போ அந்த காய்கறியோ பழத்தையோ நம்ம வாங்க மாட்டோம், மார்க்கெட் வேல்யூ அடி. புழு திருப்பி பழையோட புழு அங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறீங்க. ஃபுல்லாக தின்னு முடிச்சு புழு கூட்டு புழுவாக மாறும்போது என்ன வேலை செய்யுது? முக்காவாசி பூச்சிகள் கூட்டு புழுவாக எங்கே மாறும்னு பார்த்தோம்? மண்ணுக்குள்ள. அங்கே தான் சிக்கலை. இங்கே பழத்தில் தின்னு முடித்த பிறகு ஒரு ஜம்ப் அடித்து டொபக்குன்னு மண்ணுக்குள்ளே விழுந்துடும். மண்ணோட 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு ஆழத்தில். இப்போ பல ஈக்களோட கூட்டு புழுக்கள் முழுக்க எங்கே உக்காந்துருக்கு? உங்கள் வயலோட மண்ணுக்குள்ள. உங்கள் வயலோட மண்ணுக்குள்ள உள்ள கூட்டுப்புழுவா உக்காந்து அந்த கூட்டுப்புழுவிலேருந்து திருப்பி ஈ கிளம்பி உங்கள் வயலை சாத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பல ஈயை ஒரு தடவை தெரியாமல் வர வச்சுட்டேன், ஆனால் வந்துருச்சு. நான் அடிக்கணும்னு நினச்சா எங்கே அடிக்கணும்? எந்த ஸ்டேஜை காலி பண்ணணும்? கூட்டுப்புழு ஸ்டேஜை காலி பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளால் பல ஈ வரும்போது கருவாட்டு பொறி வச்சு மடக்கிடணும். அதுக்கு மீறி வர்ற பல ஈக்கள் காயிலையோ பழத்துலையோ முட்டை போட்டு தின்ன பிறகு ஜம்ப் பண்ணி தரையில் விழுகிறத, அப்போ பந்தல் காய்கறிகளாக இருக்கலாம், சாதா காய்கறிகளாக இருக்கலாம், இந்த ஜம்ப் அடித்து விழுகிற அந்த பல ஈக்களோட கூட்டுப்புழு மண்ணில் முழுசாக கூட்டுப்புழு பருவத்தை கழிக்க விடக்கூடாது. அப்போ மண் சாதாவாக ஈரமாக இருந்தால் அந்த கூட்டுப்புழு பல ஈயாக மாறிடும். ஆனால் மண்ணில் சாதா ஈரத்தை விட கொஞ்சம் கூடுதல் ஈரம் சேர்த்து மண்ணில் தண்ணியை நிப்பாட்டிட்டிங்கன்னா அதனால் என்னவா மாற முடியாது? பூச்சியாக மாற முடியாது. நான் தண்ணி நிப்பாட்டுற அளவுக்கு என்கிட்ட தண்ணி இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா அங்கே அடுத்த டெக்னிக் அங்கே தான் வரணும். அப்போ மண்ணில் களை குத்தியை வச்சு களை எடுத்துட்டு வேப்பங்கொட்டை தூள், வேப்பம் புண்ணாக்கு கிடையாது, வேப்ப எண்ணெய் கிடையாது, வேப்பங்கொட்டை தூள்
மண்ணோட கலந்து விடும்போது வேப்பங்கொட்டைத்தூள் என்ன வேலை செய்யுதுங்கிறத பின்னாடி கதை பேசும்போது சொல்கிறேன். அப்போ தெரிஞ்சுக்கங்க, அந்த வேப்பங்கொட்டைத்தூள் மண்ணில் கலக்கும்போது அது புழு, கூட்டுப்புழு பருவத்தை வளர்ச்சி அடைகிறத தடுக்க வைக்குது. இதுதான் 2வது பாயிண்ட். அப்போ 2 பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னி பல ஈயை பற்றி பின்னாடி பேசுவோம். இப்போ வாங்க பாயிண்ட்டுக்கு. பூச்சி திங்கிறதுல பெரியாள், அவதாரத்தில் பெரியாள், வாழ்க்கை காலத்தில் சிறுசு, அவதார 4 விஷயத்தில் பெரியாள். கடைசி பாயிண்ட் வர்றேன். பூச்சி மனுஷனுக்கு பங்காளியா பகையாளியா? 2மே பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. பகையாளின்னா எதிரி, ஒத்துக்கிறேன். பங்காளிங்கிறார், 2ங்கிறாரு. பங்காளின்னா என்ன அர்த்தம்? தமிழில் பங்காளிக்கு அர்த்தம் சொல்லுங்க. யாரை பார்த்து பங்காளின்னு சொல்லுவோம்? சொத்துல பங்கு. பாயிண்ட்டுக்கு வந்துட்டார், நேராக பாயிண்ட்டுக்கு வர்றாரு. சொத்துல பங்கு போடுறவனுக்கு பேர் பங்காளி. இப்போ பூச்சியும் மனுஷனும் பங்காளி. எதில் பங்காளி? காய்கறியில் பங்காளி. திருப்பியும் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. வயலில் இருக்கிற காய்கறியை திங்கிறது யாரு அப்படிங்கிறதுல பங்காளி. பங்காளி யாரு? காய்கறிக்கு பங்காளி யாரு? பூச்சி தான். பூச்சியோட அந்த இளம்பெருமான புழு தான் பங்காளி. பூச்சி தின்னது போக மிச்சம்தான் மனுஷனுக்கு. தமிழ் குல வழக்கப்படி 2வது பங்காளி பங்காளியை என்ன பண்ண ட்ரை பண்ணுவான்? போட்டு தள்ள ட்ரை பண்ணுவோம். இங்கே 2வது பங்காளி விவசாயி, பங்காளி புழு. 2வது பங்காளி பங்காளியை போட்டு தள்ள ட்ரை பண்ணுறார். என்ன செய்கிறார்? மருந்து அடிக்கிறார். எங்கே அடிக்கிறார்? புழு வாயை திறந்து உள்ள ஊத்துனீங்கன்னா நீங்க பெரிய ஆள். நீங்க எங்க அடிக்கிறீங்க? கும்மாங்குத்தா அந்த ஏரியாவில், இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ உக்காந்துருக்கான். அப்போ நீங்க என்ன செய்றீங்க? பங்காளி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விஷம் வைக்கிறீங்க. பங்காளி சாப்பிட்ற சாப்பாடு காய்கறியோட இலையாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ டோட்டல் காய்கறியவே விஷமாக்குறீங்க. விஷமாக்கி அந்த காய்கறியை சாப்பிட்ற அந்த பூச்சி சாகட்டும்னு நினைக்கிறீங்க. ரைட்டு, பங்காளி செத்தனா கணக்கு வச்சுக்கிடுவோம். பங்காளி செத்துட்டாரு. ஆனால் நீங்கள் அடித்த விஷம் எதில் இருக்குது? அந்த காய்கறி பின்னாடி திங்க போகிறது யார்? அப்போ நீங்கள் யாருக்கு விஷம் வைக்கிறீங்க? நமக்கு நாமமே தான். நமக்கு நாமெல்லாம் கிடையாது. அப்போ இங்கே தான் ஒரு பாயிண்ட். அந்த பூச்சியை இந்த நிமிஷத்து வரைக்கும் போட்டு தள்ள முடியல. பூச்சியை டார்கெட் பண்ணி மருந்து அடிக்க முடியல. என்ன காரணம்? அதுதான் 5வது காரணம். இந்த 5வது காரணத்தினால தான் பூச்சி இந்த நிமிஷத்து வரைக்கும் நம்ம தலைமையில் ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? அளவு. சைஸு சிறுசு. சைஸு சிறுசு, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. பூச்சியவே நம்மளால் கண்ணில் பார்க்க முடியல. வெள்ளை ஈ அப்படின்னு சொல்கிற அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி மொத்தமாகவே பேனா நுனி புள்ளி வச்ச அளவுக்கு தான் பூச்சியே இருக்குது. பூச்சியே அந்த சைஸுக்குன்னா முட்டை என்ன சைஸுக்கு இருக்குன்னு யோசிங்க. அப்போ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பிரச்சனை. பூச்சி சாப்பிட்றதுல பெரியால், இனப்பெருக்கத்தில் பெரியால், அவதாரத்தில் பெரியால், வாழ்க்கை காலம் சிறுசுங்கிறதுனால நம்ம பயிர்களில் வேகமாக இனப்பெருக்கம் பண்ணுது. அடுத்து சைஸு சிறுசு. இந்த 3ஐயும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வாங்க காய்கறி பயிர்களுக்கு போவோம். காய்கறி பயிர்களில் முக்கியமாக உங்கள் பயிரை தாக்குறது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் ரொம்ப முக்கியமாக உங்களை கணக்கெடுக்கிறது, சுழுக்கெடுக்கிறது. அவர் சொன்ன, நம்ம முன்னாடி பேசின நாகலிங்கம் பேசின மாதிரி 3வது நாள் 3வது இலை வரும்போதே இலை செடி முழுக்க என்ன கலருக்கு மாறுதுன்னாரு? மஞ்சள் கலருக்கு மாறுறது இல்லை. காய்கறி பயிர்கள் மஞ்சள் கலர் மாறுறதுக்கு என்ன காரணம்? அதை மட்டும் சொல்லுங்க. வைரஸ் தாக்குதல். வைரஸ்னா என்ன? பச்சையத்தை காலி பண்ணுது. வேற இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க பூச்சிங்கிறது வேற, நோய்ங்கிறது வேற. 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. பூச்சி சாப்பிட்றதுனால பழத்தில் ஓட்டையோ இலையில ஓட்டையோ இருந்தால் அது பூச்சி சாப்பிட்ட சிம்டம், பூச்சி தாக்குதலோட அறிகுறி. இலைக்கு மேலே இலை முழுக்க மஞ்சளாவோ இலையில புள்ளி புள்ளியாக ப்ரௌன் ஸ்பாட்டுனா இது பழுப்பு நிற புள்ளிகளாவோ இல்லை மஞ்சள் நிற புள்ளிகளாவோ ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? நோய் தாக்குதல். நோய்க்கும் பூச்சிக்கும் என்ன வித்தியாசம்? பூச்சிங்கிறது 4 ஸ்டேஜில் இருக்கும். முட்டை, புழு, கூட்டுப்புழு, தாய்ப்பூச்சி. இது சாப்பிட்றதுனால உருவாகிற அறிகுறி பூச்சி தாக்குதல் அறிகுறி. பயிரில் அந்த ப்ரௌன் ஸ்பாட்டோ மஞ்சள் கலர் புள்ளியோ இல்லை
இது மஞ்சள் கலர் இலையாவோ மாறுறதுக்கு பேர் நோய் தாக்குதல். அந்த நோயை உருவாக்குறது 4 முக்கியமான ஆளுங்க. யார் 4 முக்கியமான ஆளுங்க? பாக்டீரியா, ஃபங்கஸு, இப்போ பூஞ்சானம். பாக்டீரியான்னு சொல்கிற பொருள், அடுத்து ஃபங்கஸ்ன்னு சொல்கிற பூஞ்சானம், அடுத்து வைரஸு அப்படின்னு சொல்கிற நச்சுயிரி, அடுத்து நம்மளோட அவர் சொன்ன புரோட்டோசோவா. இந்த மாதிரி விஷயங்கள்னால பூச்சி தாக்குதலுக்கு மேலே நோய் தாக்குதல் வருது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இலை மஞ்சள் கலராக மாறுறதுக்கான வைரஸை செடிக்கு செடி பரப்புறது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, வெள்ளை ஈ, இலப்பேன், அசுவினி, இந்த 4 பேரும் இலைக்கு பின்னாடி உக்காந்து சாரை உரிய ஆரம்பித்தாங்கன்னா, அந்த சாரை உரியும் போது ஒரு வைரஸ் தாக்கப்பட்ட செடியில் இருக்கிற வைரஸையும் சேர்த்து உறிஞ்சிடுறாங்க. திருப்பி உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வைரஸு ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சியோட உடம்புக்குள்ளே போயிருச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கு வைரஸ் வந்துருச்சுன்னா நமக்கு உடனே சளி, காய்ச்சல், இருமல், இதுதான் நமக்கு வர்ற சிம்டம். ஆனால் இங்கே மட்டும் பூச்சியில் மட்டும் வித்தியாசமாக நடக்குது. பூச்சியில் வைரஸ் தாக்கப்பட்ட பூச்சி சாகிறது இல்லை. ஏன்னா அந்த வைரஸ்ஸு செடிக்கு மேலே உருவாகிற வைரஸ். வைரஸில் 3 டைப் இருக்குது. திருப்பி மனுஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. செடியை தாக்குற வைரஸ் வேற, பூச்சியை தாக்குற வைரஸ் வேற, மனுஷனை தாக்குற வைரஸ் வேற. இந்த 3 ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாதவை. அப்படி மட்டும் தொடர்பு இருந்துச்சுன்னா நம்ம கொரோனா வைரஸுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் கலர் வைரஸ்லேயே நம்ம காலி ஆகிருப்போம். ஸோ இப்போ செடிகளுக்கு வர்ற அந்த வைரஸை பூச்சி இப்படி சாப்பிட்டு உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா, பூச்சியோட உடம்புல இருக்கிற ரத்தத்தில் அந்த வைரஸ்ஸு குட்டி போட்டு பெருகுது. பூச்சியோட ரத்தத்தில் வைரஸ் பெருகிற வேகம் கணக்கில் அடங்காதது. வித்தின் 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வைரஸ் கிருமி போச்சுன்னா 1,00,000 வைரஸ் கிருமியாக மாறிடும் 3 மணி நேரத்தில். திருப்பி இந்த ஃபுல் டோஸு உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பூச்சி 1,00,000 வைரஸ் கிருமிகளோடு போய் அடுத்த செடியில் சாப்பிடலாம் வேண்டாம், வாயை வச்சு ஒரு நக்குச்சினாலே போதும், அந்த செடிக்கு வைரஸ் போயிடும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தொடர்ச்சியாக வயலை கண்காணிப்பில் வைக்கும்போது ஒரு செடி மஞ்சள் கலர் ஸ்பாட்டு பெருசாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க 3வது நாளைக்குள்ளேயே உங்கள் என்டையர் வயலை என்னவா மாறிடும்? மஞ்சளாக மாறிடும். இதுதான் சிக்கல். அப்போ இந்த வைரஸ் தாக்குதலை கொண்டு போகிறது வெள்ளை ஈன்னு சொல்கிறேன், சாறு உறிஞ்சும் பூச்சி. அந்த வெள்ளை ஈ. அப்போ வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்? வெள்ளை ஈயை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். வெள்ளை ஈயோட சாப்பிட்ற வேகம், திருப்பி பூச்சினாலே எத்தனை மடங்கு சாப்பிடுன்னு சொன்னோம்? 50 மடங்கு. திருப்பி இது எல்லா பூச்சிகளுக்குமானது. அப்போ சாறு உறிஞ்சும் பூச்சியும் சாரை உறிஞ்சுற வேகம் எவ்வளோ வேகமாக இருக்கும்? 50 மடங்கு. சாறுன்னா என்னது? இங்கே நான் சாறுன்னு சொல்கிறது என்னது? ஜூஸு. உடம்பு செடியோட உடம்புல ஓட்டை போட்டு செடி வச்சுருக்க ஜூஸை பூரா உறிஞ்சிச்சுன்னா உடம்பு முழுக்க இப்போ 50 மடங்கு ஜூஸு. எவ்வளோ வெளியே அனுப்பணும்? 48 மடங்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 குழாய் இருக்கும். சாறு உறிஞ்சி பூச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் 2 குழாய் பின்னாடி, நமக்கு ஒரு ஓட்டை, அவங்களுக்கெல்லாம் 2 ஓட்டை வழியாக ஜூஸை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். இங்கே 50 மடங்கு குடிக்க ஜூஸ் வெளியே வர்ற ஜூஸ் முழுக்க இனிப்பு ஜூஸு. செடி சுக்ரோஸ் கண்டென்ட்டுங்கிறதுக்காக இனிப்பு ஜூஸ். இந்த இனிப்பு ஜூஸு திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமானது, இலை இப்படி இருக்குது. இலையோட எந்த பக்கத்தில் பூச்சி உக்காந்துருக்கோம்? அடி பக்கத்தில். இங்கே உக்காந்து உரியிற உரியில் இதிலிருந்து சொட்டுற அந்த ஜூஸ் முழுக்க கீழ் இலையோட மேல் பக்கத்தில் முழுக்க ஜூஸு. இந்த ஜூஸு மேல் பக்கம் முழுக்க பரவுச்சுன்னா நார்மலாக எந்த இனிப்பு பண்டத்தையும் 2 நாள் திறந்து வச்சா என்ன நடக்கும்? எறும்பு வர்றதை விட முக்கியமாக, எறும்பு வர்றது தூக்கிட்டு போகிறதுக்கு வேற, மேலே பூஞ்சானம், அந்த வேலை தான் இங்கே நடக்குது.
செடி கீழ் இலையோட மேல் பக்கத்தில் அந்த இனிப்பு திரவம் படர்ந்துறதுனால கருப்பு கலர் பூஞ்சானம், இங்கே ஸ்பெஷலாக கருப்பு, அந்த கருப்பு கலர் பூஞ்சானம் வந்து இலைய மேலே தடவிடுறதுனால இலை முழுக்க என்னவா மாறிடும்? கருப்பு கலரில் மாறிடும். இதுதான் தென்னை மரத்தில் அந்த ரூகம் சுருள் வெள்ளையில் நடக்குது. அந்த சுருள் வெள்ளையி இலைக்கு மேலே போய் உக்காந்து ஜூஸ் உரிகிறதுனால இலையோட கீழ் இலையோட மேல் பக்கத்தில் முழுக்க இனிப்பு திரவம், மேல் பக்கம் முழுக்க கரும்பூஞ்சனமாக மாறி இலை அப்படியே தொங்கிடும். ஏன்னா இலையால் ஒளிச்சேர்க்க பண்ணவே முடியாது. இங்கே நம்ம திருப்பி காய்கறி பயிர்களுக்கு வர்றோம். வெள்ளையி ஜூஸ் உரிய ஆரம்பிக்கும் போதே என்னத்தை செலுத்திடுது? வைரஸ் போச்சுனாலே திருப்பி ஒரு பாயிண்ட். பூச்சிகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு செடியில் உக்காந்து ஜூஸ் உரிகிறதுக்கு முன்னாடி அது குறைஞ்சபட்சம் 16 செடியை டேஸ்ட் பார்க்கும். அப்போ ஒரு தடவைக்கு வாய் வைக்கும்போது அது எத்தனை வாய் வைக்குது? 16 வைக்கிறோம். ஒரே நைட்டுக்குள்ளே உங்கள் 1 ஏக்கர் செடியமும் வாய் வச்சிரும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? அடுத்த 3 நாளைக்குள்ள இது. அப்போ இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு புழுவிலேயே நம்ம காய்கறி பயிர்களில் இலையை திங்கிற புழு, வேற திங்கிற புழு, தண்டை திங்கிற புழு, காயை திங்கிற புழு, பழத்தை திங்கிற புழுவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க வயலில் இருக்கிற பூச்சி எல்லாமே கெட்டது செய்கிற பூச்சி? இதுதான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இது. உண்மையில் வயலில் இருக்கிற பூச்சி எல்லாமே கெட்டது செய்கிற பூச்சியா? அதுதான் என்னோட கேள்வி. நன்மை செய்யும் பூச்சி, இவருங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வயலில் இருக்கிற பூச்சி எல்லாமே கெடுதல் செய்கிற பூச்சி இல்லை, நன்மை செய்யும் பூச்சியும் உண்டு. இந்த 2 வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன? கெடுதல் செய்யும் கெட்ட பூச்சினா என்ன, நல்ல பூச்சினா என்ன? 2க்கும் அர்த்தம் சொல்லுங்க. கெட்ட பூச்சிங்கிறது செடியோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது ஒன்றை தின்னு செடிக்கு பாதிப்பை உண்டாக்குனா அது கெட்ட பூச்சி. நல்ல பூச்சினா இந்த கெடுதல் செய்கிற பூச்சியை பிடிச்சி திங்கிற பூச்சி நல்லது செய்கிற பூச்சி. அப்போ சுருக்கமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமா? செடியை திங்கிற வெஜிடேரியன் பூச்சி கெட்ட பூச்சி, செடியை திங்கிற வெஜிடேரியன் பூச்சியை போட்டு தள்ளுற நான் வெஜிடேரியன் பூச்சி நல்ல பூச்சி. அப்போ பூச்சியில் எத்தனை டைப் இருக்கு? 2 டைப். என்னது? பியூர் வெஜிடேரியன், இன்னொன்று பியூர் நான் வெஜிடேரியன். இதைத்தான் விவசாயிக்கு சொல்லித்தர மறந்துட்டோம். பூச்சியில் 2 பியூர் கேட்டகரி இருக்கு. ஒன்று பியூர் வெஜிடேரியன், இன்னொன்று பியூர் நான் வெஜிடேரியன். புலி பசித்தாலும் என்ன திங்காது? புல்லை திங்காது. இந்த கேட்டகரி அப்படியே நம்ம நான் வெஜிடேரியன் பூச்சிகளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவன் செத்தாலும் சாவானே தவிர யாரை திங்க மாட்டான். செடிக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இங்கே தான் அடுத்த சிக்கல். வயலுக்குள்ள அது காய்கறி பயிர்களாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், பருத்தியாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், வயலுக்குள்ள 100 ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்தா 25லிருந்து 40 ஜாதி பூச்சி தான் பயிரை திங்கிற வெஜிடேரியன் பூச்சி. மிச்சம் 60 ஜாதி பூச்சி நான் வெஜிடேரியன். இதுதான் உலகத்தில் நீங்கள் பூச்சி மருந்தை தொடுறதுக்கு முன்னாடி இந்த நிமிஷத்து வரைக்குமே இப்போவுமே உங்கள் வயலுக்கு வர்றது வெஜிடேரியன் பூச்சி தான் வருது. வெஜிடேரியன் பூச்சியை பார்த்த உடனே நான் வெஜிடேரியன் பூச்சி சம்மன் இல்லாமல் உங்கள் வயலுக்குள்ளே ஆஜராயிரும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு காட்டுக்குள்ள புலி இருந்தா என்ன இருக்கிறதா அர்த்தம்? அதுதான் பாயிண்ட். புலி இருந்தாலே உள்ள யார் இருக்கான்னு அர்த்தம்? மான் இருக்கிறான்னு அர்த்தம். மான் இல்லாமல் புலி மட்டும்லாம் உட்காந்து சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்க முடியாது. உள்ள ஆள் இருக்க, மான் இருக்கிறதுனால தான் புலி இருக்கிறது. திருப்பி பாயிண்ட்டுக்கு வாங்க. மான் இருந்தால் அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்கிறதா அர்த்தம்? புல் இருக்கிறதா அர்த்தம். இப்படி ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது. அப்போ லிங்க் இருக்கும்போது இந்த லிங்கில் நம்ம தான் விஷயம் தெரியாமல் ஒரு வேலை பண்ணிட்டோம். என்ன வேலை பண்ணிட்டோம்? இந்த பூச்சி மருந்து அப்படின்னு சொல்கிற பூச்சிக்கொல்லி விஷம் என்னைக்கு விவசாயிகளால் பயன்படுத்தப்பட ஆரம்பித்ததோ அன்னைக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு? இப்போ பூச்சிக்கொல்லி விஷத்தை பயிருக்கு மேலே தெளிக்கிறோம்.
100 ஜாதி பூச்சியில் 40 ஜாதி தான் கெடுதல்னு, 60 நல்லதுன்னு சொன்னேன். பூச்சி மருந்து அடித்தா யார் அதிகம் மண்டையை போடுவா? அப்போ இது வரைக்கும் நீங்கள் பூச்சி மருந்து அடிச்சு யாரை காலி பண்ணியிருக்கீங்க? புட்டுங்க நினச்சது ஒரு ஆணியை, புட்டுங்கினது வேற ஆணியை. புடுங்கின ஆணி பூரா தேவையான ஆணி. நீங்கள் புட்டுங்கின ஆணி பூரா தேவையான ஆணி. வயலுக்குள்ளே 2 டைப்பான பூச்சியில் மேக்சிமம் நல்லது செய்கிற பூச்சிகளை போட்டு தள்ளதில் முக்கிய பங்கு விவசாயிகளுக்கு. நான் வெளிப்படையாக பேசணும். நம்ம என்னதான் ரெக்கமெண்டேஷன் சொன்னாலும் அதனோட பேக்ரவுண்டு தெரியாமல் வேலை பார்க்கவே கூடாது. ஆரம்பத்தில் தெரியாமல் செஞ்சிட்டோம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இந்த உழவர் வயல்வெளி பள்ளின்னு சொல்லி ஊர் உலகமெல்லாம் சொல்லி இன்னி குழப்பம். நல்லது செய்கிற பூச்சின்னு தான் கிளாஸ் எடுக்கிறோமே தவிர அந்த நல்லது செய்கிற பூச்சி எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் விவசாயி கண்ணை கொண்டு பார்க்கல. அதுதான் உண்மை. இப்போவும் நான் பேச ஆரம்பித்தேன். நான் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு ஏற்றத்தோட கதை சொல்லி பேசுகிறேன்னா நான் வயலில் அனுபவிச்சிட்டேன். நான் அனுபவித்ததை நீங்கள் என்னைக்கு அனுபவிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு நம்பிக்கையே வரும். இப்போ வரைக்குமே மனசுக்குள்ளே என்ன தோணும்னா, இவன் கதை பேசுகிறான், வயலில் இருக்கிற பூச்சி எல்லாமெல்லாம் இந்த பூச்சியெல்லாம் கிடையாது, எந்த பூச்சியெல்லாம் கிடையாது, பியூர் நான் வெஜிடேரியன்லாம் கிடையாது, ஏதோ பேசுகிறான். இது அதுக்காக தான் நான் பின்னாடி கொஞ்சம் கதையெல்லாம் வச்சுருக்கிறேன். அவங்க எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு வீடியோலாம் போட்டு காட்டுவோங்கிறதுக்காக தான் வச்சுருக்கிறேன். உலகத்தில் 1ஆம் நம்பர் வயலுக்குள்ள அட்டகாசமாக நல்லது செய்கிற பூச்சி என்ன பூச்சி? செலந்தி. செலந்திக்கு லோக்கல் பேர் சொல்லுங்க. பூச்சிக்கு எத்தனை கால்? முன்னாடியே சொன்னேன், 6 கால் இருந்தால் தான் பூச்சி. செலந்தி பூச்சி கேட்டகரியில் வராது. நான் சொன்ன 4 கேரக்டருமே கிடையாது. தலை, நெஞ்சு, வயிறு 3 பார்ட் இருக்கணும். மொதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் தலைக்கு முன்னாடி 2 கொம்பு இருக்கணும். 3வது பாயிண்ட் நெஞ்சில் கீழ் பக்கம் 3 ஜோடி கால் இருக்கணும். மேல் பக்கம் 2 ஜோடி ரெக்கை இருக்கணும். இந்த 4 பாயிண்ட்டுமே எதில் கிடையாது? செலந்தில் கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி வச்சுருக்கோம், 8 கால் பூச்சி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பேர். உலகத்தில் வேற எவன்ட்டும் இந்த பேர் கிடையாது. செலந்திக்கு மட்டும்தான் 8 கால் பூச்சின்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இவனுக்கு சந்தேகம். யாருக்கு சந்தேகம்? தமிழ்நாட்டுக்காரனுக்கு. பூச்சி மாதிரி இருக்குது, பூச்சி மாதிரி இருக்குது, பூச்சிக்கு நடுவில் உக்காந்துருக்கு, பூச்சி பூரா போட்டு தள்ளுது, அதனால பூச்சி கேட்டகரியில் வரும் போல் இருக்கு அப்படின்னு 8 கால் பூச்சி. இந்த 8 கால் பூச்சி எப்படி வேலை செய்யுது அதை மட்டும் சொல்லுங்க. 2 செடிக்கு நடுவில் 2 இலைக்கு நடுவில் வலை பின்னும். வலை பின்னி என்ன செய்யும்? வலையில் மாற்ற பூச்சிகளை சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? திருப்பி விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? 2 செடிக்கு நடுவில் 2 இலைக்கு நடுவில் 3 மணி நேரத்தில் டிசைன் பண்ணுற செலந்தி இருக்குது. 3 நாள் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணுற செலந்தி இருக்குது. இப்போ 3 மணி நேரமோ 3 நாளோ வலை பின்னியாச்சு. வலையோட சென்டர்லேயோ ஓரத்துலேயோ வெயிட்டிங். யார் வெயிட்டிங்? நம்மால் 8 கால் பூச்சி. அவனை இன்னைக்கு எவன் மாட்டினாலும் பிரியாணிடா அப்படின்னு. இப்போ ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு மூவ் ஆகிற வேறு அந்த கெடுதல் செய்கிற பூச்சி கேட்டகரியில் பூச்சியோ புழுவோ இந்த வலையில் போய் மாட்டிக்கிடுச்சுன்னா, மாட்டின பூச்சியும் புழுவும் என்ன செய்யும்னா, ஐயோ எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டோமேன்னு அந்த வலையிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணும். ஆட்டும் ஒரு ஆட்டு. இந்த ஆட்டல் தான் யாருக்கு சிக்னல்? 8 கால் பூச்சி. சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை, திடுன்னு ஓடி வரும். ஓடி வந்தவுடனே என்ன செய்யும்? அந்த மாட்டின பூச்சியை நோக்கி ஓடி வரும். இங்கே சென்டரில் உக்காந்துருப்பாரு, மாட்டின பூச்சி இந்த ஓரத்தில் மாட்டியிருக்கு. இப்போ திடுன்னு ஓடி வரும். ஓடி வந்தவுடனே செய்கிற மொதல் வேலை என்ன? திருப்பி மொத்தம் ரவுண்ட் பண்ணோம். என்னத்துக்காக ரவுண்ட் பண்ணோம்? 3 நாள் டிசைன் பண்ணி கட்டியிருக்கேன். இன்றைக்கி வேறு நான் 50 பேர்த்த, ஏன்னா அதை திருப்பி 50 மடங்கு திருப்பி யாவும் வரணும். பூச்சி கேட்டகரினாலே ஒரு நாளைக்கு எவ்வளவு திங்கணும்? 50 மடங்கு திங்கணும். இப்போ அட்லீஸ்ட் ஒரு செலந்தி 50 பூச்சியை திங்கணும். அப்போ தான் 50 மடங்கு தின்னதாக அர்த்தம். இப்போ மாட்டின பூச்சி நான் 3 நாள் டிசைன் பண்ணி கட்டியிருக்கேன். ஒரு ஆள் வந்து மாட்டிட்டு அத்து விட்டுறலான்னு பார்க்குறியா? மொதல் பொத்திக்கிட்டுரு. அதுதான் பாயிண்ட்டு. அந்த இடத்துல வச்சு அதே இடத்துல மிச்சம் இருக்கிற வலையை வச்சு அசையாமல் கட்டிடும். கட்டின பின்னாடி செய்கிற வேலை தான் அது. சாப்பாட்டு டைமாக இருந்தால் உடனே அட்டாக் ஆரம்பிக்கும். சாப்பாடு டைம் இல்லையா, 12 மணிக்கு வர அப்படின்ட்டு கிளம்பி போயிடும்.
திருப்பி 12 மணிக்கு வந்து அந்த கட்டி வச்சிருக்கிற அந்த பூச்சி மேலே அசைய விடாமல் கட்டியாச்சு. இப்போ என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன செய்யும்? நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அள்ளி வாயில் போட்டு சாப்பிடுவோம். அள்ளி வாயில் போட்டு சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை உள்ள செரிமானம் பண்ணுறது நம்ம வாயில் இருக்க எச்சி. ஆனால் இங்கே சிலந்தி வேறு மாதிரி சாப்பிடும். சாப்பாடு வெளியே இருக்குது, இவர் வாய் இங்கே இருக்குது. என்ன செய்யணும்? இங்கே தான் சிக்கல். என்ன சிக்கல்? சிலந்தி அந்த மாட்டின பூச்சிக்கு மேலே தூணு தன்னோட எச்சியை துப்பும். எச்சி, சிலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா, மாட்டின பூச்சி 5 நிமிஷத்தில் செரிச்சிரும். தூணு துப்புன உடனே 5 நிமிஷத்தில் செரிச்சிரும். பின்னாடி 2 குழாயை உள்ள உருகி ஜூஸை மட்டும் உறிஞ்சிட வேண்டியது. அதனால தான் சிலந்தி வலையில் நீங்கள் என்ன பார்க்கலாம்? மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு உள்ள நோ மேட்டர், பூச்சி மட்டும்தான் இருக்கும். பூச்சியோட உடம்பு கூடு மட்டும்தான் இருக்கும். உள்ள ஜூஸ் இருக்கு. ஜூஸை பூரா யார் உறிஞ்சாச்சு? சிலந்தி. இந்த சிலந்தி இப்படி எச்சி துப்பி ஜூஸ் அடிக்கிற ஆள் தான் முக்காவாசி. இதில் 3 டைப்பான சிலந்தி இருக்கு. ஒரு டைப்பான சிலந்தி வலை பின்னி வலையில் மாட்டுற பூச்சிக்கு மேலே ஜூஸ் அடித்து சிலந்தி. இன்னொரு வலை பின்றதுக்கெல்லாம் டைம் எல்லாம் கிடையாது. வேஸ்ட் ஃபெலோ. 3 நாள் 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். நான் அப்படியே போய்கிட்டே இருப்பேன். எவன் மாற்றானோ லபக்குன்னு மேலே போய் உக்காந்து தூண் துப்பிட்டு 5 நிமிஷம் யோகா பண்ணுவேன். 5 நிமிஷம் யோகா பண்ணிட்டு சரக்குன்னு உள்ள சொருகி ஜூஸ் உறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். வலை பின்னும் சிலந்தி, வலை பின்னாத சிலந்தி. இந்த 2 பேரும் இலைகளுக்கு மேலே செடிகளுக்கு மேலே வேலை பார்க்குற ஆள். இன்னொரு ஆளை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் காலுக்கு பக்கத்தில் ஜம்ப் அடிச்சு போகிறாள். ஜம்ப் பண்ணி தவும் சிலந்தி, தாவும் சிலந்தி. 3 டைப்பான சிலந்தி. வலை பின்னும் சிலந்தி, வலை பின்னாத சிலந்தி, தாவும் சிலந்தி. 3 டைப்பான சிலந்தி. 100% நான் வெஜிடேரியன். இப்போ சிலந்தி முழுக்க எங்கே உக்காந்துருப்பாங்க? வயலில் நார்மலாக 2 செடிக்கு மேலே 2 இலைக்கு மேலே பரவலாக உக்காந்துருப்பாங்க. நீங்கள் மருந்து அடிக்கிறீங்க, யார் மண்டையை போடுவா? பப்பரப்பான் மேலே உக்காந்துருக்கால் தான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவான். அப்போ நீங்கள் அடித்த அடியில் யார் மண்டையை போடுறது? சிலந்தி. சிலந்தியை காலி. இன்னொரு வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். சிலந்திக்கு இன்னொரு பேர் நாங்கள் லேட்டஸ்ட்டாக வச்சுருக்கோம், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். அது என்ன ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட்டு? நீங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் உங்களை செக் பண்ணுறதுக்கு வருவான், ஒரு ஆஃபீஸர். வந்த உடனே உங்கள் தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட சொந்த கதை சோக கதை பேசிட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, நீங்களா உளர்றீங்களா பூச்சி மருந்து அடிச்சுன்னு சொல்கிறீங்களான்னு பார்ப்பான். இல்லைன்னா தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு உங்களை அப்படியே வரப்பை நோக்கி சுற்றி போவான். சுற்றி போகும்போது உளர்றது பாயிண்ட்டு, உளர்றதுலே மாற்றங்களான்னு. 2வது பாயிண்ட்டு, சுற்றி போகும்போது நீங்கள் அடிச்சுட்டு போட்ட பூச்சி மருந்து டப்பாவை எங்கே போட்டு வச்சுருப்பீங்க? அந்த வரப்பில் தான் போட்டு வச்சுருப்பீங்க. அது இருக்குதான்னு பார்ப்பான். இதுதான் 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு என்னது? நம்ம சொன்ன ஆள் மேலே உக்காந்துருக்கானா? ஆள் மேலே உக்காந்துருந்தா நீங்கள் பியூர் ஆர்கானிக் விவசாயி. மேலே ஆளை காணாம நீங்கள் முந்தா நாள் தான் மருந்து அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி. மேலே ஆள் இல்லைன்னா நீங்கள் முந்தா நாள் தான் வேலையை காட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். சுருக்கமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கு. இதுதான் வயலில் சிலந்தி வேலை பார்க்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறிவண்டு, கண்ணாடி ரக்க பூச்சின்னு ஏகப்பட்ட கதை இதெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு பூச்சியை மட்டும் சொல்லிவிட்டு நான் நேராக காய்கறி பயிர்களுக்குள்ளே பூந்து சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். 2வது விஷயம், குளவி. வீட்டில் குளவி கூடு கட்டியிருக்கு. குளவி கூட்டை இடித்து பார்த்தா என்ன பார்க்கலாம்? புழு. என்ன கலர் புழு? பச்சை கலர் புழு. பச்சை கலர் புழு எங்கே இருக்கணும்? வயலில், செடியில். செடியில் இருக்க புழு ஏன் குளவி கூட்டுக்கு வந்துச்சு? குளவி தூக்கிட்டு வந்துச்சு. எதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு? சாப்பிட்றதுக்கு தூக்கிட்டு வந்திருந்தா அந்த பச்சை புழுவோட மண்டையோ உடம்போ காணாமல் போயிருக்கணும். பச்சை புழு உள்ளே இருக்கு, உசுரோடு இருக்கு, அசைய முடியாமல் கிடக்கு. என்ன காரணம்? யாரோட முட்டையை வைக்கிறதுக்கு? குளவியோட முட்டையை வைக்கிறதுக்கு. பாயிண்ட்டுக்கு வந்துட்டார்.
செலந்தி கதை மாதிரி இதுக்கு பேர் குளவி கதை. என்ன குளவி கதை? வீட்டில் கூடு கட்டுற செங்குளவியோ மஞ்ச குளவியோ என்ன செய்யும்னா தன்னோட வாயில் இருக்க எச்சியை வச்சு வீட்டுக்கு வெளியே பறந்து மண் செம்மண்ணை குலைச்சிட்டு வந்து பாதி கூடு கட்டிடும். உங்கள் வீட்டில் பாதி கூடு கட்டின பின்னாடி நேராக வயலுக்கு பறக்கும். வயலில் போய் நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் போய் நின்று பச்சை புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்கு பின்னாடி, கொடுக்குன்னா உடம்புக்கு பின்னாடி, தலை நெஞ்சு வயிற்றுக்கு பின்னாடி ஒரு நீடில் மாதிரி ஊசி மாதிரி ஒரு இது இருக்கும். அதை வச்சு தான் 2 வேலை செய்யும். ஒன்று முட்டை போடுறதும் அதை வச்சு தான், இன்னொன்று உங்களை கொத்துறதும் அதை வச்சு தான். தேனி கொடுக்கு குளவி கொடுக்கு ரெண்டையும் வச்சு தான் நம்மளுக்கு விஷம் இன்ஜெக்ஷன் போடுறது. இப்போ நல்லா பச்சை கலர் புழுவை செலக்ட் பண்ண பிறகு பச்சை கலர் புழு பக்கத்தில் போய் அதை அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்து. யாருக்கு? பச்சை புழுவுக்கு. பச்சை புழு எவன்டா என்னை கடிச்சதுன்னு திரும்பங்களையும் குத்துல யார் என்ன பண்ணிடும்? குளவி விஷத்தை உள்ளே சொருகிட்டு அந்த பக்கம் போய் நின்றுக்கிறோம். புழு எவன்டா என்னை கடிச்சதுங்களையும் இங்கே குளவி விஷம் சரசரன்னு ஏற ஆரம்பிக்கும். 5 நிமிஷத்தில் புழு வாயை ஆணு பொழந்துட்டு மல்லாந்து கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக். அவ்வளோதான். இப்போ குளவி பக்கத்தில் வரும். இந்த இன்ஜெக்ஷன் போட்ட புழுவை வாயில் கவ்விக்கிட்டு கூட்டுக்கு பறக்கும். கூட்டுக்குள்ளே போய் இந்த கோமா ஸ்டேஜ் இருக்கிற புழுவை உள்ளே வச்சுட்டு அடுத்து செய்கிறதான் முக்கியமான வேலை. அந்த உடம்பை தடவி பார்த்துட்டு, புழுவோட உடம்பு தடவி பார்த்துட்டு, இவனுக்குள்ளே நம்ம 2 முட்டை போடலாமா 5 முட்டை போடலாமா, ஏன் முட்டையிலேருந்து வர்ற புழு ஒரு நாளைக்கு 50 மடங்கு திங்கும், 15 நாள் ஆகும் கூட்டு புழுவாக மாறுறதுக்கு. அந்த சைஸெல்லாம் தீர்மானம் பண்ணி அதுக்குள்ளே 2 முட்டையிலேருந்து 5 முட்டையை தன்னோட முட்டையை உள்ளே சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்டை பூசிட்டு, குஞ்சுகளா குட்டிகளா பத்திரம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், குளவி எஸ்கேப். இப்போ யாரோட உடம்புக்குள்ள யாரு? பச்சை புழுவோட உடம்புக்குள்ள குளவி முட்டை. குளவி முட்டை 2-3 நாளில் பொரிக்கும். பொரிச்ச உடனே குளவி புழு வெளியே வரும். வெளியே வந்த குளவி புழுவுக்கு ரெடிமேடு சாப்பாடு இந்த உப்பி போன ஊதி போன பச்சை புழு. அப்போ இந்த உப்பி போன ஊதி போன பச்சை புழு பீஸாவும் பர்கரும் கண்டுபிடிச்சது குளவி. நம்ம தான் இப்போ ஊதி வச்சு திங்கிறோம். இப்போ அந்த பச்சை புழுவோட உடம்பை அரிச்சு தின்னு குளவி கூட்டு புழுவாக மாறி உள்ளேயே குளவியாக மாறி ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஓட்டையை போட்டு யார் வெளியே பறக்கும்? குளவி. குளவி வெளியே பறந்த பிறகு கூட்டை இடித்து பாருங்கள், ஒரு பிட்டு கூட பச்சை புழுவோட உடம்பு முழுசும் காலி பண்ணியிருக்கும். ஏன்னா குளவி முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி தான் முட்டையே போடும், 2 முட்டையா 5 முட்டையான்னு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். வீட்டில் கூடு கட்டுற செங்குளவி மஞ்சள் குளவி புழுவை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சு கூடு கட்டி காலி பண்ணிட்டு போயிடும். ஆனால் வயலில் இருக்கிற குளவியெல்லாம் அந்த வேலையெல்லாம் செய்கிறதில்ல. ஏன்னா வயலில் இருக்க குளவி போய் புழுவை தூக்கிட்டு மோட்டார் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடினாலே அதுக்கு 3 கிலோமீட்டர் ஆகும். 3 கிலோமீட்டர் சுற்று வட்டாரம் வெறும் காய்கறி தான். அவ்வளோ தூரம்லாம் தூக்கிட்டுலாம் பறக்க முடியாது. என்ன செய்யும் அப்படின்னா, வயலில் இருக்கிற குளவி வேறு வேலை செய்யுது. புழுவை பார்க்குது, புழு பக்கத்தில் போகுது, அசந்த சமயம் ஒரு குத்துல என்ன உள்ளே போயிடும்? முட்டை. இங்கே விஷமெல்லாம் கிடையாது, குத்துல உள்ள முட்டை. புழு எவன்டா என்னை கடிச்சதுன்னு திரும்பங்களையும் குளவி பறந்துடும். புழு எவனோ என்னை டச் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு இங்கே தடவிட்டு இங்கே தின்னுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே யார் போயாச்சு? முட்டை. 2-3 நாளில் குளவி முட்டை உள்ளே பொரிக்கும். பொரிச்சு குளவி புழு இங்கே அரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் இவர் இங்கே அரிக்கிறது. அவ்வளோதான். 2 நாளில் இப்படி உக்காந்துருவார். இங்கே உள்ள ஃபுல்லாக வேலை நடந்து இதை பொத்துக்கிட்டு குளவி வெளியே பறக்கும். இந்த புழு அவுட்டு. இங்கே தான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வர்றேன். குளவி இது வரைக்கும் புழுவுக்குள்ளே முட்டை போடுறது தான் கதை சொன்னேன். குளவியில் 4 டைப்பான குளவி இருக்குது. இன்னொரு டைப்பான குளவி புழுவுக்குள்ளெல்லாம் முட்டை போடுறதெல்லாம் கிடையாது. மவனே அடுத்த பூச்சி எங்கே 40 முட்டையை மொத்தமாக போட்டு வச்சுட்டு போயிருக்கான்ல, ஒரு நாளைக்கு மினிமம் 40 முட்டை. அந்த 40 முட்டைக்கு மேலே போய் இவங்க உக்காந்து அந்த முட்டைக்குள்ளே பூரா இவங்க முட்டையை உள்ளே சொருகிடுவாங்க. யாரோட முட்டைக்குள்ளே? பூச்சியோட முட்டைக்குள்ளே. பூச்சியோட முட்டைக்குள்ளேருந்து யார் வெளியே வரணும்?
புழு வெளியே வரணும். ஆனால் இந்த முட்டை 24 மணி நேரத்துக்குள்ளே பொரிச்சிடும். முட்டைக்குள்ளே முட்டை போடுற குளவியோட முட்டை 24 மணி நேரத்துக்குள்ளே பொரிச்சிடும். பொரிச்ச உடனே அந்த முட்டையை ஆம்லேட். எந்த முட்டையை? பூச்சி முட்டையை. அப்போ அதுலேருந்து என்ன வெளியே வராது? புழுவே வெளியே வராது. முட்டை ஸ்டேஜிலே சமாதி. முட்டைக்குள்ளே முட்டை போடுற குளவி, புழுவுக்குள்ளே முட்டை போடுற குளவி, கூட்டு புழுவுக்குள்ளே முட்டை போடுற குளவி, அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை போடுற குளவி. குளவியில் 4 டைப்பான குளவி, 3.5 லட்சம் ஜாதி. 3.5 லட்சம் ஜாதி. ஜாதி இதெல்லாம் கிடையாது. குளவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா? இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேத்தையும் வயலுக்குள்ளே கூட்டு வந்தீங்கன்னா, யாரை? செலந்தியமும் குளவியமும் வயலுக்குள்ளே கூட்டு வந்தீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துது. இவங்களை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? சுருக்கமாக ஒரு 4 வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு மிச்சம் உங்கள்கிட்ட சந்தேகங்கள் கேட்கும்போது பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்ன பயிர் வேணாலும் பண்ணிக்கங்க. கொடி வகை காய்கறி பயிர்களாக இருக்கலாம், இல்லைன்னா கத்திரி, தக்காளி, வெண்டை, மிளகாய், வெங்காயமாக இருக்கலாம். என்ன வகை பயிர்களாக வேணாலும் இருக்கலாம். இந்த சதுரமாக வயல் வச்சுருந்தீங்கன்னா சதுர வயலை சுற்றி வரப்பு முழுக்க தட்டைப்பயிருன்னு சொல்கிற காராமணி, தட்டைப்பயிருன்னு சொல்கிற காராமணியை நெருக்கமாக நட்டு வச்சிடணும். வரப்பு முழுக்க தட்டைப்பயிருன்னு சொல்கிற காராமணியை நெருக்கமாக நட்டு வச்சாச்சுன்னா தட்டைப்பயிரை திங்கிறதுக்கு அசுவினின்னு சொல்கிற அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி எக்கு தப்பாக வரும். என்னடா நீ பூச்சியை கண்ட்ரோல் பண்ண சொன்னால் பூச்சியை வம்ப விளைக்கும். இங்கே வேற கதை. தட்டைப்பயிரை திங்கிறதுக்கு அசுவினி படையெடுத்து வரும். 1-2 கிடையாது, 100 கணக்கில் அசுவினி முழுக்க. அப்படி நீங்கள் தட்டைப்பயிரோட தட்டங்காய் பறித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பயத்தங்காய், தட்டங்காயெல்லாம் பறித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் குண்டு குண்டாக கண்ணுக்கு தெரியாத சைஸ் முழுக்க அசுவினியாக உக்காந்துருக்கும். அசுவினி வயலுக்கு வந்துருச்சுன்னா அசுவினியை பார்த்த உடனே வாயில் ஜொல்லு ஒழுகிக்கிட்டு நம்ம இது வரைக்கும் சொல்லாத இப்போ செலந்தியிலேருந்து, பொறிவண்டிலேருந்து, சிறுஃபிடியிலேருந்து, பச்சை கண்ணாடி ரெக்கப்பூச்சியிலேருந்து எல்லாம் வரிசையாக ஒன்றுக்கு பின்னாடி ஒருத்தனாக வந்து உங்கள் தட்டைப்பயிரில் இருக்க அசுவினிக்கு மேலே பூரா உக்காந்துருவான். அப்போ இப்போ உங்கள் வரப்பு முழுக்க யார் இருப்பா? நன்மை செய்யும் பூச்சி முழுக்க, தட்டைப்பயிறு முழுக்க அசுவினி, அசுவினிக்கு மேலே பூரா நன்மை. இவன் தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. தட்டைப்பயிறு முழுக்க அசுவினி, அசுவினிக்கு மேலே பூரா நல்லது செய்யும் பூச்சிகள். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அடுத்த வயல்லிருந்து என் வயலுக்கு நல்லது செய்கிறவன் வரலாம், கெடுதல் செய்கிறவன் வரக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? தட்டைப்பயிருக்கு அடுத்த லைனில், அந்த வரப்பில் மட்டும் அடுத்த லைனில் கம்பு, சோளம், மக்காச்சோளம், இந்த 3ல் ஏதாவது ஒரு பயிர். நீங்கள் மெயின் பயிர் என்ன பண்ணுறீங்கன்னு பொறுத்து மாறும். இங்கே நீங்கள் மெயின் பயிர் வேறு பயிர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்பல்சரியாக மக்காச்சோளம் எல்லாத்துக்கும் நல்லது. சில பயிர்களுக்கு மக்காச்சோளத்துக்கு பதிலாக சோளமோ கம்போ போயிடணும். ஸோ இந்த தட்டைப்பயிருக்கு அடுத்த லைனில் கம்பு, சோளம், மக்காச்சோளத்தில் 3ல் ஏதாவது ஒரு பயிரை நெருக்கமாக நட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்க கம்பு மக்காச்சோளம் வளர்கிற வேகம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 4 அடி சரசரன்னு வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆயிருச்சுன்னா உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் இதுதான் தடுப்பு சுவர். அவங்க தான் உங்கள் வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் வேலி. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அதுக்கு மீறி அடுத்த வயல்லேருந்து வர்ற கெடுதல் செய்கிற பூச்சி உள்ளேயே வரக்கூடாது, வரப்பில் தான் நிற்கணும், மெயின் பயிருக்குள்ளே வரக்கூடாது. அருமையான செடி இருக்குது. என்ன செடி? கொட்டை முத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி. வரப்பில் ரவுண்டு தட்டைப்பயிறு, தட்டைப்பயிருக்கு அடுத்த ரவுண்டு கம்பு, சோளம், மக்காச்சோளம், அதுக்கும் வெளிப்பக்கம், உங்கள் வயலோட வெளிப்பக்கம் இந்த தட்டைப்பயிரும் கம்பு, சோளம், மக்காச்சோளமும் நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆமணக்கு நெருக்கமாக இருக்கவே கூடாது. 8 அடிக்கு ஒரு செடி, 8 அடிக்கு ஒரு செடி தான் கொட்டமுத்துன்னு சொல்கிற ஆமணக்கு செடி. உங்கள் வட்டத்தோட வெளி வட்டத்தில் இருக்கணும். உங்கள் வரப்போட கொட்டமுத்து செடியோட இலையை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு? நல்லா தாமரை மாதிரி இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அடுத்த வயல்லிருந்து உங்கள் வயலுக்கு வர்ற வெஜிடேரியன் பூச்சி
மொத்தம் அட்ராக்ட் ஆகிறது யாரை பார்த்து தான்? கொட்டமுத்து செடி இலையை பார்த்தோன்னே வாயில் ஜொல்லு ஒழுகி, புழுவாக இருந்தால் அங்கே இறங்கி, பூச்சியாக இருந்தாலும் அங்கே இறங்கி, பூச்சியாக இருந்தால் 40 முட்டையை போட்டுட்டு உங்கள் கம்பு சோளத்தை தாண்டி தான் உங்கள் வயலுக்குள்ளே நுழையும். புழுவாக இருந்தால் 50 மடங்கு தின்னு முடித்து அங்கேயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். மெயின் பயிருக்கு வராது. இங்கே தான் ஒரு முக்கியமான மேட்ரு. கம்பு சோளம் மக்காச்சோளம் தட்டைப்பயிரை போட்டுட்டு மறந்துடலாம், ஆனால் கொட்டமுத்தை போட்டுட்டு மறக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை கொட்டமுத்து இலையை செக் பண்ணி, இலையோட அந்த முட்டை குவியல் இருந்துச்சுன்னா முட்டை குவியலையும் புழுவையும் சேர்த்து என்ன பண்ணி விட்டுறணும்? கசக்கி விட்டுறணும். கசக்கி இலையோடு சேர்த்து கசக்கி விட்டுறணும். கொட்டமுத்து செடியிலேருந்து மகசூல் கிடையாது. கொட்டமுத்து செடிக்கு பேர் என்னது? அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர். எவன் வந்திருக்கான்னு காட்டி கொடுக்குற செடி. அந்த காட்டி கொடுக்குற செடியை காட்டி கொடுத்த ஆளோடையும் சேர்த்து என்ன பண்ணி விட்டுறணும்? கசக்கி விட்டுறணும். இதுதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், குளவி வயலுக்கு வரணுமா வேண்டாமா? இவ்வளோ நேரம் கதை பேசுனதில் குளவி 3.5 லட்சம் ஜாதி குளவி. குளவியை உங்கள் வயலுக்கு இழுக்கிற ஒரு முக்கியமான செடி துலுக்க சாமந்தின்னு சொல்கிற, செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்திப்பூ. 3 வெவ்வேறு டைப்பு, ஆனால் 3ம் ஒன்று தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. துலுக்க சாமந்தி, செண்டு மல்லி, கேந்தி. இந்த 3மே மஞ்சள் கலர் பூச்செடி. இந்த மஞ்சள் கலர் பூச்செடி வயலுக்குள்ளே இருந்துச்சுன்னா, வயல் வரப்பில் இருந்துச்சுன்னா, குளவி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயலுக்கு வந்துடும். இதை எங்கே வைக்கிறது? கொட்டமுத்தி செடி எவ்வளோ கேப்பில் வச்சுருக்கோம்? அந்த 8 அடி கேப் முழுக்க யார் இருக்கணும்? இந்த மஞ்சள் கலர் பூச்செடி. இந்த மஞ்சள் கலர் பூச்செடி 8 அடி கேப் முழுக்க மஞ்சள் கலர் பூச்செடி. இது எல்லாத்தையும் இந்த 4ஐயும் வரப்பில் செஞ்சிட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு முக்கியமான வேலை. நார்மலாக ஒரு வயலுக்குள்ளே 100 ஜாதி பூச்சி இருந்தால் எத்தனை ஜாதி கெட்ட ஜாதி, எத்தனை ஜாதி நல்ல ஜாதின்னு பார்த்தோம்? 40, 60. இப்போ வரப்பில் இந்த 4 செடியும் வச்சுட்டிங்கன்னா இந்த 40, 60 ரேஷியோ மாறிடும். எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? 80, 100%லாம் சான்ஸ் இல்லை. 80, 60 இருக்கிற நல்லது செய்கிற பூச்சி 80ஆக மாறிடும். 40 இருக்கிற கெடுதல் செய்கிற பூச்சி 20ஆக மாறிடும். 80, 20ல் நிற்கும். இந்த 80, 20 சண்டை நடந்துக்கிட்டு இருந்தாலே நமக்கு சேஃப்டி. இருந்தாலும் நம்ம விவசாயிக்கு ஒரு பெரிய இதை வரப்பில் செய்ய சொன்னாலே ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. இங்கே நான் கத்திரிக்காய் ஊனும் போதே, கத்திரி நாற்று வைக்கும் போதே இங்கே நான் வரப்பில் வைக்கணுமா? கத்திரி நாற்று வைக்கும் போது தண்ணி இருக்குமா? வரப்பில் தண்ணி இருக்காதான்? இது சிக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போ மெயின் பயிர் எப்போ நீங்கள் நடவு பண்ணுறீங்களோ அப்போவே என்ன இருந்தாகணும்? வரப்பில் அதே பயிர், இந்த 4 பயிர்களும் நட்டாகணும். இந்த 4 பயிரும் வரப்பில் நின்னே ஆகணும். இந்த 4 பயிரை வரப்பில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உள்ளே நீங்கள் மேக்சிமம் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு பின்னாடி இனக்கவர்ச்சி பொறி, விளக்கு பொறி, ஒட்டு பொறி இதை வச்சே சமாளிச்சிடலாம். இந்த 4 வரப்பில் இருந்துச்சுனாலே 80, 20ஆக மாற்றிடுறீங்க. 80, 20ஆக மாற்றின பின்னாடியும் எனக்கு கொஞ்சம் சிக்கல். இந்த கை ஸ்ப்ரேயரை வச்சு ஒரு ஆட்டலைன்னா எனக்கு மனசே அடங்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கை ஸ்ப்ரேயருக்காக ஒரு ஐட்டம் நம்ம முன்னாடி சொன்ன வேப்பம் கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறு. அது என்ன வேப்பம் கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறு? வேப்பம் என்ன ரெக்கமெண்டேஷனே கிடையாது. வேப்பம் புண்ணாக்கு என் பக்கம் வெளியிலலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஆளுகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ வர்ற வேப்பம் கொட்டையே கிடையாது, புளியங்கொட்டை தூள். இப்போ வர்ற வேப்ப எண்ணெயே இல்லை. ஒரிஜினல் எல்லாம் எக்ஸ்பல்லரில் போட்டு ஆட்டுறது. எக்ஸ்பல்லரில் போட்டு சூடில் ஆட்டினாலே வேப்பம் கொட்டையில், சாதா வேப்பம் கொட்டையில் 18 வகையான கசப்புத்தன்மை உக்காந்துருக்கு. அல்கலாய்டுன்னு பேர். 18 வகையான கசப்புத்தன்மை. அதை எக்ஸ்பல்லரில் போட்டு ஆட்டும் போது 10 வகையான கசப்புத்தன்மை காணாமல் போயிடுது. தேவையா நமக்கு? இன்னும் ஒரு பிரச்சனை, அது 18 இருக்கிறதா கணக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்பல்லரில் போட்டு ஆட்டி எண்ணெயாகவும் புண்ணாக்காகவும் பிரிச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு கணக்கு வருது. என்ன கணக்கு வருது? 10 புண்ணாக்குக்கு போயிடுது, 8 எண்ணெய்க்கு போகுது. உங்களுக்கு 18 நல்லதா, 10 நல்லதா, 8 நல்லதா? 18 நல்லது. 18 கசப்புத்தன்மை இருந்தால் தான் பூச்சியை நம்மளால் கொஞ்ச நாச்சும் இது பண்ணுவோம். அதனால தான் திருப்பி வேப்பம் கொட்டை தூள், அதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன்.
ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுன்னு நார்மல் ரெக்கமெண்டேஷனுக்கு சொல்கிறேன். இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் ஏக்கருக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ வேப்பம் கொட்டை, 1/2 கிலோ வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டுங்கிறது நம்ம ஊர் நாட்டு பூண்டு, ரசப்பூண்டு. சந்தையில் இருக்கிற சைனா பூண்டு கிடையாது, இவ்வளோ பெருசு சைனா பூண்டு கிடையாது. நம்ம ஊர் நாட்டு பூண்டு, ரசம். 5 கிலோ வேப்பம் கொட்டை, 1/2 கிலோ வெள்ளைப்பூண்டு. ரெண்டையும் அம்மி, உரல், குழவி, கல்லில் போட்டு இடிக்கணும். மிக்சி கிரைண்டர் போடக்கூடாது. முன்னாடியே சொன்னேன், எக்ஸ்பெல்லர் பிரச்சனை. இது அங்கேயும் நடக்கும். அம்மி, உரல், குழவி, கல்லை வச்சு தான் இடிக்கணும். ரெண்டையும் ஒன்று மணி இடித்து பழைய காதி வேட்டி இல்லை கைலி துணி இல்லாட்டினா வேட்டி துணியில் டைட்டாக கட்டி அது முங்குற அளவு 10 லிட்டர் மாட்டு கோமியத்தில் ஊற வச்சிடணும். 10 லிட்டர் மாட்டு கோமியத்தில் அது ஊறணும். இந்த 5 கிலோ வேப்பங்கொட்டை, 1/2 கிலோ வெள்ளைப்பூண்டு கரைசல். துண்டில் முண்டனம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. வேடு கட்டி குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் ஊறணும். 24 மணி நேரம் ஊறினாலே போதும். அதிகபட்சம் 2-3 நாள் ஊறினாலும் பிரச்சனை இல்லை. நல்லா கசக்கி கஷாயம் எடுத்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட 10 லிட்டர் வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கஷாயம் ரெடி. இந்த வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கஷாயத்தை கை ஸ்ப்ரேயரில் தான் அடிக்கணும். காலையில் அடிக்கக்கூடாது. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் டைம். இந்த 2 வேலை, கை ஸ்ப்ரேயர், பேட்டரி ஸ்ப்ரேயர் ஓகே, பவர் ஸ்ப்ரேயர் கிடையவே கிடையாது. பவர் ஸ்ப்ரேயர் கூடவே கூடாது. கை ஸ்ப்ரேயர் இல்லாட்டினா பேட்டரி ஸ்ப்ரேயர். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே இந்த வேப்பம் கொட்டை சாறு நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? 10 லிட்டர் இருக்குது. இதை அப்படியே ஒவ்வொரு டேங்குக்கும், கை ஸ்ப்ரேயர் டேங்குக்கு 1 லிட்டர் கரைசல், மிச்சம் தண்ணி. அது 13 லிட்டராக இருந்தாலும் சரி, 16 லிட்டராக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு டேங்குக்கும் 1 லிட்டர் கரைசல்னா இந்த 10 லிட்டர் கரைசலை வச்சு எத்தனை டேங்க் அடிக்கலாம்? 10 டேங்க் அடிக்கலாம். இதில் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? தண்ணியில் போட்டு இந்த வேப்பங்கொட்டை சாறையும் வெள்ளைப்பூண்டு சாறையும் கரைச்சிங்கன்னா இந்த வேப்பங்கொட்டை சாறையும் வெள்ளைப்பூண்டு சாறையும் இருக்கிற எண்ணெய் தண்ணிக்கு மேலே மிதக்கும். மிதக்குந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. ஒரே இடத்துல போய் ஒன்றா படியும், மிச்சமெல்லாம் வேஸ்ட்டு. அதை கலக்க வைக்கிறதுக்கு காதி சோப்பு, கதர் கடையில் வாங்குகிற மஞ்சள் கலர் பார் சோப்பு, இம்மிடியேட்டாக கோயம்புத்தூர் விவசாயி அப்சா 80 அப்சா 80 வேலைக்கே ஆகாது. இந்த அப்சா 80ங்கிற கதையை மறந்துடுங்க. காதி சோப்பு, கதர் கடையில் நம்ம காதி சோப்பு இப்படி 1 பார் வாங்கினீங்கன்னா 500 கிராம். 500 கிராம் வேண்டாம் எனக்கு, அதில் 100 கிராம் இருந்தால் போதும். 100 கிராம் தூக்கி இந்த 10 லிட்டர் வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறில் கலந்துட்டிங்கன்னா இப்போ ரெடி. இதை 10 டேங்க் அடிக்கலாம். நான் 10 டேங்குக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் பயிரோட கெப்பாசிட்டி எவ்வளவு, நீங்கள் எத்தனை டேங்க் அடிப்பீங்க அப்படிங்கிற கணக்கு பார்த்து நீங்கள் இதெல்லாம் ஏற்றிக்கிறலாம். 5 கிலோ வேப்பங்கொட்டை, 1/2 கிலோ வெள்ளைப்பூண்டு, 10 லிட்டர் மாட்டு கோமியம், 100 கிராம் காதி சோப்பு. எல்லா பூச்சிகளுக்கும் சர்வரோக நிவாரணி இந்த வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறு தான். அது பச்சை புழுவாக இருக்கட்டும், பல ஈயாக இருக்கட்டும், சாறு உறிஞ்சும் பூச்சியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் முதல் ரெக்கமெண்டேஷன் இது. இது செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் போய் பூச்சியெல்லாம் செத்து போச்சான்னு வயலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உக்காந்துருப்பான். முத நாள் என்ன பார்த்தீங்களோ அதே ஆள் அப்படியே உக்காந்துருப்பான். ஆனால் என்ன செய்ய முடியாது, அதுதான் பாயிண்ட், சாப்பிட முடியாது. பூச்சி முட்டை போடுற பருவத்தில் இருந்துச்சுன்னா இந்த கெட்ட வாடையை பார்த்தாலே, இது பூரா 18 வகையான கசப்புத்தன்மை அல்கலாய்டு, இந்த அல்கலாய்டு வாடையை பார்த்தாலே முட்டை போடுற பூச்சி உங்கள் வயலுக்கே வராது. மொதல் பாயிண்ட். அதுக்கு மீறி வந்து முட்டையை போட்டாலும் முட்டையிலேருந்து வெளியே வர்ற புழு 50 மடங்கு திங்க பார்க்கும், திங்க முடியாது, ஓமட்டி ஓமட்டி வாந்தி எடுக்கும். 2வது பாயிண்ட். அதுக்கு மீறி வளர்ந்த புழு முன்னாடியே இருக்குது அப்படின்னா அந்த வளர்ந்த புழு அந்த கசப்புத்தன்மையோட இலையவோ பூவையோ காயவோ வேறையோ தண்டையோ தின்றும். தின்னு முடிச்சு உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ளே போய் ஒரு கலக்கி பின்னாடி சொயிங்கன்னு அடிக்கும். இது 3வது பாயிண்ட். அதுக்கு மீறி அது டைஜஸ்ட் பண்ணி உள்ளே கலந்துருச்சுன்னா வேப்பங்கட்டையோட ஸ்பெஷல் சக்தி மலட்டுத்தன்மையை உருவாக்கும். என்ன மலட்டுத்தன்மை? அதனால் அடுத்த பருவத்துக்கு மாற முடியாது. புழு அடுத்து என்னவா மாறணும்? கூட்டு புழுவாக மாறணும். கூட்டு புழுவாக முக்கி பார்க்கும், கூட்டு புழுவாக மாற முடியாது. அதுக்கு மீறி நான் பவர்ஃபுல் அப்படின்னு கூட்டு புழுவாக மாறிடுச்சு. கூட்டு புழுவிலேருந்து பூச்சியாகவும் மாறிடுச்சு. இப்போ பூச்சி போடுற முட்டையெல்லாம் கூமுட்டையாக இருக்கும். முட்டைக்கும் கூமுட்டைக்கும் என்ன வித்தியாசம்? முட்டை பொரிக்கும், கூமுட்டை பொரிக்காது. இங்கே ஒரு நாளைக்கு 40 முட்டை போட்டுக்கிட்டு இருப்பார், ஆனால் ஒன்றும் வேலைக்காக. அடுத்த சந்ததியை கட் பண்ணுறீங்க.
இந்த வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டோட சாறு அதுதான் இது போக நீங்கள் மற்றபடி அந்த மூலிகை கரைசல் 10 இலை கரைசல் 5 இலை கரைசல் இது மீன் அமிலம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறையும் இந்த வரப்பில் இருக்க 4 விஷயங்களையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்கள் காய்கறி பயிர்களில் ஒரு சொட்டு கூட பூச்சிக்கொல்லிங்கிற நஞ்சு இல்லாமல் முழுமையான காய்கறி உற்பத்தியை பண்ண முடியும்னு தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.